விதேக நாட்டு மன்னன் விஜயசேனன், அவனுடைய மகன் வீரசேனன். விஜயசேனன் தன்னுடைய மகனுக்கு மனம் செய்துவிட்டு அவனை சிம்மாசனத்தில் அமர்த்திவிட்டு தான் ஓய்வு பெற நினைச்சா. வீரசேனனுக்கு மனம் செய்ய அங்க நாட்டு மன்னனுடைய மகளான அமிர்தவல்லியை அவன் தேர்ந்தெடுத்தான். வீரசேனனும் அமிர்தவல்லியும் ஒருவரையொருவர் விரும்புகிறார்கள்னு தெரிஞ்சுதா விஜயசேனன் இவ்வாறு முடிவு செஞ்சா. அங்க மன்னனும் மகிழ்ச்சியோட இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சா. ஆனால் விஜயசேனனுடைய புரோகிதர் முகூர்த்த நாளை குறிப்பிடாததால் தாமதம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் ஒரு நாள் வீரசேனன் தன் நண்பனோடு தேரில் அமர்ந்து உல்லாச பயணமாக போனான். தேரை ஒரு அழகான காட்டு வழியாக தேரோட்டி ஓட்டிட்டு போனான். வீரசேனன் அங்குள்ள அழகிய காட்சிகளை ரசித்தவாறே தன் நண்பனோடு வேடிக்கையாக பேசியவாறே போயிட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக ஒரு யானை கூட்டம் வந்துச்சு. யானைகள் பிளிரும் சத்தம் கேட்டு தேர் குதிரைகள் மிரண்டு ஓடி ஒரு மரத்தில் தேரை மோத செஞ்சுது. தேரில் இருந்தவங்க எல்லாரும் தூக்கி எறியப்பட்டாங்க. தேரோட்டியும் வீரசேனனுடைய நண்பனும் ஒரு புதரில் விழுந்தாங்க. வீரசேனனும் அதுக்கு அப்பால இருந்த ஒரு குளத்துல போய் விழுந்தான். குதிரைகள் பயந்து எங்கோ ஓடிருச்சு. வீரசேனன் சிரமப்பட்டு நீந்தி அந்த குளத்தோட கரைக்கு வந்தான். அங்கிருந்து அவன் தன்னுடைய நண்பனும் தேரோட்டியும் விழுந்து கிடந்த இடத்துக்கு வந்தான். அவங்களும் எழுந்து நின்று வீரசேனனை பார்த்து ஆச்சரியத்தால் ஆணு கூவுனாங்க. அவங்க எதுக்காக அப்படி கூவுனாங்கங்கிறதுக்கான காரணம் வீரசேனனுக்கு தெரியலை. அதனால் அவன் அவங்க கிட்ட நீங்கள் எதை கண்டு ஆச்சரியப்பட்டு இப்படி கூவுறீங்கன்னு கேட்டான். ஆனால் அவங்களோ உடனே பதில் சொல்லாமல் தயங்கி நின்னாங்க. வீரசேனனப்ப ஏன் இப்படி தயங்குறீங்க, அப்படி என்னதான் அதிசயம் நிகழ்ந்துருச்சுன்னு கேட்டா. அப்போது கூட அவங்க எந்த பதிலையுமே சொல்லாமல் தயங்கியே நின்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் தன்னையே உற்று உற்று பார்ப்பதை வீரசேனனும் கவனிச்சா. அவங்க ஏன் அப்படி பார்க்கணும்னு நினச்சி அவன் தன்னுடைய உடலை பார்த்துட்டா. அவனுக்கே அப்போ ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவன் தான் அணிந்திருப்பது இளவரசனுடைய உடைகளாக இராமல் புடவையும் ரவிக்கையும் அணிந்திருப்பதையும் கைகளில் வளையல்களும் கால்களில் கொலுசுகளும் இருப்பதையும் பார்த்தா. அது மட்டும் இல்லை, அவனுடைய கைகளும் கால்களும் மிருதுவாக ஒரு பெண்ணுடையது போல இருப்பதையும் உணர்ந்தான். அப்போதுதான் அவனுக்கு தான் ஒரு பெண்ணாக மாறிவிட்டது தெரிய வந்துச்சு. அது அநேகமாக அந்த குளத்தில் விழுந்ததுக்கு அப்புறமா தான் ஏற்பட்டு இருக்கிறதுன்னு யூகிச்சுட்டா. தான் மீண்டும் எப்படி ஆணாவதுங்கிறது அவனுக்கு தெரியலை. அவன் தன்னுடைய நண்பனையும் தேரோட்டியையும் அழைச்சிட்டு நடந்தே அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். தன் தந்தை கிட்ட அவன் காட்டில் நடந்ததையெல்லாம் சொல்லவே விஜயசேனனும் உடனே தான் அடிக்கடி கலந்தாலோசிக்கிற மந்திரவாதியை அழைச்சான். மந்திரவாதியும் அங்கு வந்து இளவரசனை விசாரித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. உடனே அவன் அரசன்கிட்ட, அரசே, இளவரசன் விழுந்தது மந்திர குளம். அந்த குளத்தில் ஆண் விழுந்தா பெண்ணாகவும் பெண் விழுந்தா ஆணாகவும் மாறி போக வேண்டும்னு அதை உருவாக்குன ஒரு யட்சன் சாபம் கொடுத்திருந்தா. அதனால தான் அந்த குளத்தில் விழுந்த இளவரசன் பெண்ணா மாறிட்டாரு. இதை போக்க மாற்றே கிடையாது, எல்லாம் விதியின் விளையாட்டுன்னு சொன்னான். மன்னனும் தன்னுடைய மகனுக்கு நேர்ந்த கதியை கண்டு துயரக்கடல்ல ஆழ்ந்தா. இளவரசன் பெண்ணாக மாறிவிட்ட சமாச்சாரம் நாடெங்கிலும் பரவிருச்சு. வீரசேனனும் வெளியே போக வெட்கப்பட்டுட்டு அரண்மனைக்குள்ளேயே இருந்தான். வீரசேனன் உருவத்துல தான் பெண்ணாக இருந்தானே ஒழிய அவனுடைய உள்ள உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு ஆணினுடையதாகவே இருந்துச்சு. ஆனா அதை வெளியே காட்ட முடியாம அவன் திக்குமுக்காடி திணறினான். தன்னுடைய விதியை நொந்து கொண்டே அவன் காலத்தை கழிக்கலானான். விஜயசேனன் அங்க நாட்டு மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில் அவன் தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட உருவ மாற்றத்தை விவரமாக எழுதி வீரசேனன் இனி அமிர்தவல்லியை மணக்க முடியாத நிலையில் இருப்பதால் அவளுக்கு வேறொரு அரசகுமாரனை தேர்ந்தெடுத்து மனம் செய்து வைக்குமாறு வேண்டிக் கொண்டான். எல்லா விவரங்களையும் அறிந்து கொண்ட அமிர்தவல்லி வீரசேனனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில் நாம் இருவரும் ஒருவரையொருவர் உயிருக்கு உயிராக நேசித்தோம். விதிவசத்தால் தாங்கள் மாயக்குளத்தில் விழுந்து பெண்ணுருவம் பெற்றுவிட்டீர்கள். நான் தங்களை எப்படி மறக்க முடியும்? எனவே நான் அந்த மாயக்குளத்துக்கு போய் அதில் விழுந்து ஆணுருவம் பெற்று வருகிறேன். யட்சனின் சாபப்படி அது கண்டிப்பாக நிகழும். அதன் பிறகு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். இதனால் நம் விருப்பமும் நம் பெற்றோர்களின் விருப்பமும் நிறைவேறும்னு எழுதப்பட்டிருந்துச்சு. கடிதத்தை படித்த வீரசேனன் ஒரு பெருமூச்சு விட்டா. அந்த கடிதத்தை அவன் தன்னுடைய தாய் தந்தையர்கிட்ட கொடுத்தா. அவங்களும் அதை படிச்சுட்டு, இதிலிருந்து அமிர்தவல்லி உன்னையே எவ்வளவு நேசிக்கிறாள்ங்கிறது தெரியுது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ பெண்ணாக மாறியிருந்த வீரசேனன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அமிர்தவல்லி சொல்லுவது போல நடப்பது சரியல்லன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சா மேலும் பல சிக்கல்கள் உருவாகிடும். அவ தனக்கு பிடித்தமான வேறொரு அரசகுமாரனை மணந்து கொள்வதே நல்லது. இதையே ஒரு கடிதத்தில் எழுதி அவளுக்கு என்னுடைய பதிலாக அனுப்புகிறேன்னு சொன்னான். அதை கேட்டு அவனுடைய தாய் தந்தையர் திகைச்சு போனாங்க. அமிர்தவல்லி கூறிய யோசனைப்படி நடந்தா இருவரும் மனம் புரிந்து கொண்டு அவங்க சுகமாக வாழலாமேன்னு நினைச்சாங்க.
அதை அவங்க தம் மகன்கிட்டவும் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் வீரசேனனோ அது ஏற்கக்கூடிய யோசனை அல்லன்னு சொல்லி ஒரே அடியாக மறுத்துட்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, வீரசேனன் இப்படி முடிவெடுத்தது சரியா? ஆணாக அமிர்தவல்லி மாறிவிட்டால் பெண்ணாக உள்ளத்தான் அவளுக்கு அடங்கி போக வேண்டுமே என நினைத்து அவளுடைய திட்டத்தை ஏற்க மறுத்தானா என்ன? ஒருவேளை அவன் அவளை விரும்பாமல் தான் வேறொரு அரசகுமாரனை மணந்து கொள்ளலாம் என்று எழுதினானோ? அல்லது தான் அப்போது உள்ள நிலையில் அமிர்தவல்லி தன்னை மணக்க விரும்ப மாட்டாளோ என அவன் நினைத்தானா? அப்படியானால் அமிர்தவல்லி அவள் விரும்புபவனையே மணந்து கொள்ளட்டும் என எண்ணி அவ்வாறு கூறினானா? அல்லது அமிர்தவல்லி ஆணாகி தான் பெண்ணாகவே இருந்தால் அவள் மன்னன் என்ற பெயர் பெற்று ஆட்சி புரிவாள், தான் ராணி என்ற பெயரோடு ஆட்சி புரிய முடியாமல் அவள் அருகே பேசாமல் உட்கார்ந்திருக்க வேண்டுமே என்ற காரணமா? இவற்றில் எது சரி? என்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடைகள் தெரிஞ்சிருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வீரசேனன் தன்னுடைய உணர்ச்சியையே முக்கியமாக கருதாம மற்றவங்களுடைய உணர்ச்சியும் எப்படி இருக்கும்னு புரிஞ்சிட்டவ. ஆணாக இருந்த தான் பெண்ணாக மாறியும் தன்னுடைய மனசுல ஆணுடைய உணர்ச்சிகளை எழுவதையும் அதனால தான் படுற வேதனையையும் நன்கு உணர்ந்தவன். எனவே அமிர்தவல்லி ஆணாக மாறினாலும் அவளுடைய உள்ள உணர்ச்சிகள் ஒரு பெண்ணினுடையதாகத்தான் இருக்கும்னு, அதனால அவள் எவ்வளவு வேதனைப்படுவாள்னு நினைச்சு பார்த்தான். அமிர்தவல்லி சொன்னபடி நடந்து திருமணமும் நடந்துட்டா இருவருடைய மனங்களும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். அமிர்தவல்லியும் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வீரசேனன் அந்த திருமணத்துக்கு சம்மதிக்கல. இப்படி அவன் முடிவு செஞ்சது சரியேன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.